சிகிச்சை முடிந்து 11 நாட்களில் வீடு திரும்பிய போதும் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பிலேயே இருந்துள்ளார் அவர். இன்றுடன் அவருக்கு சிகிச்சை முடிந்து 61 நாட்கள் ஆகியுள்ளன. இதன் மூலம் மரபணு மாற்றப்பட்ட பன்றி உறுப்புடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்த நபர் என்ற பெருமையை டொவானா பெற்றுள்ளார். இதற்கு முன் அமெரிக்காவில் 4 பேருக்கு மரபணு மாற்றப்பட்ட பன்றி உறுப்புகள் பொருத்தப்பட்டிருந்தன. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர்கள் யாரும் நீண்ட நாட்கள் வாழவில்லை. இது குறித்து டொவானா தி அசோசியேட்டட் பிரஸ் என்ற ஊடகத்திடம் தெரிவிக்கையில், நான் ஒரு சூப்பர் உமன், இது என் வாழ்வின் புதிய அத்தியாயம் என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்துள்ளார். இது பற்றி டொவானாவுக்கு சிகிச்சை அளித்த மருத்துவர் ராபர்ட் கூறுகையில், நீங்கள் ஒருவேளை இவரை எங்காவது சந்தித்தால் கூட பன்றியின் செயல்படும் நிலையில் உள்ள உறுப்பை தன்னுள் கொண்டு இவர் நடக்கிறார் என்பதை உங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாது. தற்போது இவரது சிறுநீரகம் ஆரோக்கியமாக உள்ளது. இன்னும் பல ஆண்டுகளுக்கு அது நன்றாக செயல்படும் என நம்புகிறோம். இவர் தற்போது நலமுடன் இருப்பது விலங்கு மனிதன் மாற்று அறுவை சிகிச்சைக்கான மருத்துவ தேடலில் ஆய்வாளர்களுக்கு நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. அமெரிக்காவில் 1 லட்சத்திற்கு மேற்பட்டோர் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சிறுநீரகத்துக்காக காத்திருக்கின்றனர். டொவானாவின் இந்த வெற்றி பாதை அவர்களுக்கும் உதவும் என்றுள்ளார். தொடர்ந்து டொவானா மருத்துவ கண்காணிப்பிலேயே உள்ளார். அவரது சிறுநீரக செயல்பாடுகள் கண்காணிப்பிலேயே உள்ளன.